நல்லா சாப்பிடுற. சாப்பிடும்போது என்ன யோசனை? அம்மா, நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே. என்கிட்ட மட்டும் தைரியமா கேக்குறல்ல, உங்க அப்பா கிட்டயும் கேட்க வேண்டியதானே? என்ன 2 பேரும் தனியா பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. தங்கச்சி நிச்சயதார்த்தம் நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கல்யாணத்தை இதை விட சிறப்பா நடத்தணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தப்பா. யாரு கல்யாணத்தை? உன் கல்யாணத்தையா? ஏண்டா பேச தெரியாம பேசிட்டு மாட்டிட்டு முழிக்கிற? என்னங்க, வசந்தி கல்யாணத்தோட சேர்த்து ராஜா நிச்சயதார்த்தியை வச்சுக்கலான்னு ராஜா அபிப்பிராயப்படுறான். நம்ம முடிவை சொல்லிட்டோம்னா அவன் போய் நிம்மதியா வேலை பார்ப்பான்ல. என்ன சொல்றீங்க? தம்பி, நீதான் உன் காதலை பத்தி, அந்த புள்ள ராசத்தை பத்தி எல்லாம் விவரமா எழுதிருந்தியே. இதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டியதில்லை. நீ ராசாத்தியை கட்டிக்கிறதுல எங்க 3 பேத்துக்கும் மனப்பூர்வமா சம்மதம் சம்மதம் சம்மதம். உனக்கு திருப்தி தானே? பெத்த அப்பா ஆத்தாவை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஆட்டக்கார சிரிக்கியோட சேர்ந்து ஊரை விட்டே ஓடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. உன் மாமங்கட்டுற தாலி உன் கழுத்துல இருக்கணுமா, இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் தலை அவன் கழுத்துல இருக்கணுமா? நீயே முடிவு பண்ணு. ஜாஸ்தியா போச்சு இல்ல, என்ன கேட்க முடியும்? ஐயா, ராசாத்தி அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ராசாத்தி காலையில